கோபால கோபால கோகுல நந்தன கோபால நந்தகுமார நவனித சோர பிருந்தாவனச்சர கோபால 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 கோகுல நந்தன கோபால. விண்ணின் மீதமரர்கள் விரும்பி தொழ மிரை தாயர் பாடியில் வீதியோடே கண்ணன் காலி பின்னே எழுந்தருள கண்டு இளவாய்ச்சி கண்ணிமார் காமுற்ற வண்ணம் வண்டமர் பொழிர் புதுவையர்கோன் விஷ்ணு சித்தன் சொன்னமாலை பத்தும் பண்ணின்பம் வரப்பாடும் பத்தருள்ளார் பரமான வைகுந்தம் நன்னுவரேகே. விண்ணில் மீது கண்ணன் தெருவல மாடு மேய்த்து கொண்டு போகும் பொழுதே ஆகாசத்துல தேவர்கள் எல்லாரும் கூடி விடுறார். இந்த காட்சியை அவ பார்க்க மாட்டாளான்னு விரும்பி தொழ அவர்களும் கண்ணன் பின்னாடியே தேவகா நித்தியம் தரிசன காங்கினகாங்கிறார் பகவத்கீதையில. கைகளை குவித்து கொண்டு குருக்ஷேத்திரத்துல போர் முனையில இருந்து கொண்டு சாட்டைய சொடுக்கி சார்த்தியம் பண்ணும் போதே பார்க்கிறார்கள் அப்படின்னா, ஆனால் இங்கே இந்த ஆயர்பாடியிலே வேணுகானம் பண்ணி கொண்டு போகிறது அவர்கள் பார்க்க மாட்டார்களோ? நின்று கொண்டு அவர்கள் பார்த்து கை தொழறார்கள் கண்ணனை பார்த்து. ஏன்னா கண்ணனுடைய ஸ்வரூபம் அவளுக்கு புரியறது. இந்த ஊருக்குன்னா அவன் ஆயப்பிள்ளை ஆயப்பிள்ளை ஆயப்பிள்ளைன்னு சொல்றான். அவளுக்கு தெரியுமே இவன் யாருன்னு. நமோ நமகா நமோ நமகான்னு தொழறார்கள் தேவர்கள். அவர்கள் தொழறதை அப்படி சற்று அப்படி பார்க்கிறானோன்னால் மிரைத்து அவள் விஷயத்துல பட்டிலும் விரைச்சென்று போறானா. அவர்கள் தொழறார்கள். தொழறவர்களை பார்க்காதபடியே இவன் மிரைத்து. ஏனால் அவளை விட இவா ஒசத்திய ஆயர்பாடியில் வீதியூடே கண்ணன் காலி பின்னே எழுந்தருளே. ஆயர்பாடியினுடைய வீதி கோகுல வீதிகளிலே அந்த கோக்களுடைய பின்னாடி பசுமாடுகளுடைய பின்னாடியே கண்ணன் எழுந்தருளே கண்டு இளவாய் கண்ணி ஆயர்கண்ணி இளம் ஆயர் கண்ணின்னு பதச்சேதம். கண்டு இள ஆய்கண்ணி கன்னிமார் எல்லா பெண் குட்டிகளும் அந்த உள்ள சிறுமிகள் அதிகம். எல்லா சிறுமிகளும் ஒருத்தரை போல ஒருத்தர் யாருக்கு கண்ணனை பிடிக்கும் யாருக்கு கண்ணனை பிடிக்காது. அதனால இந்த கூட்டங்கள் அவர்கள் எல்லாரும் ஒரு கூட்டமாக இருந்து காமுற்ற வண்ணம் கண்ணனிடத்திலே காதல் கொண்ட இந்த வண்ணத்தை வண்டு அமர் பொழில் புதுவையர்கோன் அழகான பூந்தோட்டம் போட்டிருக்கக்கூடிய ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு ஒரு அரசன் போன்ற விஷ்ணு சித்தன் சொன்ன மாலை பத்தும் பண்ணின் இன்பம் வரப்பாடும். இதுக்கு ஒரு இசையோட இதை யார் ஒரு பாட்டாக பாடக்கூடிய பக்தர்கள் உள்ளார்களோ அவர்கள் பரமான வைகுந்தம் நன்னுவரே. அவர்கள் கண்ணபிரானுடைய திருவிளையாடல் செய்யக்கூடிய பரந்தாமத்தை அடைவார்கள் என்று சொன்னார். கோவிந்தநாம சங்கீர்த்தனம்.